ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கலேக்கா. என்ன பாஸ், மெட்காலா கேன்ஸ்னு உலகத்துல இருக்கிற எல்லா ரெட் கார்பெட்டையும் அளந்துட்டு இருக்கிற நம்ம அலியா பட் இப்போ பாஃப்டா விருது மேடையிலும் காலடி எடுத்து வைக்க போறாரு. சிலியன் மர்ஃபி, கேட் ஹட்சன் ஹாலிவுட் ஸ்டார்களோட நின்னு அலியா விருது கொடுக்க போற அந்த நிமிஷத்துக்காக இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாஸ். பிரியங்கா சோப்ரா 2021ல பாஃப்டா மேடையில் விருது வழங்கிய முதல் பாலிவுட் நடிகை நம்ம குளோபல் ஸ்டார் பிரியங்கா சோப்ரா தான். 2021ல நடந்த 74வது பாஃப்டா விழாவில் ரைசிங் ஸ்டார் விருதை அவர் வழங்கினார். தீபிகா படுகோன் 2024ல நடந்த 77வது பாஃப்டா விழாவில் வெள்ளை நிற சபியாசாச்சி சேலையில தேவத மாதிரி வந்து ஆங்கிலம் அல்லாத சிறந்த திரைப்படம் பெஸ்ட் ஃபில்ம் நாட் இன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் விருதை தீபிகா வழங்கினார். அலியா பட் 2026 இந்த வரிசையில் இப்போது அலியா பட் இணைகிறார். இன்று பிப்ரவரி 22 லண்டனில் நடைபெறவிருக்கும் 79வது பாஃப்டா விழாவில் இவர் ஒரு முக்கிய பிரிவில் விருது வழங்க உள்ளார். கூட்டணி அலியாவுடன் சேர்ந்து ஆஸ்கர் வின்னர் சிலியன் மர்ஃபி, மைக்கேல் பி ஜார்டன், எம்மா ஸ்டோன் போன்ற முன்னணி ஹாலிவுட் நட்சத்திரங்களும் விருது வழங்க போறாங்க பாஸ். சிறப்பு அம்சம், இந்த வருஷம் பாஃப்டா மேடையில லக்ஷ்மி பிரியா தேவி இயக்கிய பூங் என்ற மணிப்புரி படமும் சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்படம் பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நேரம், இந்தியாவில் இருக்கும் ரசிகர்கள் இந்த விழாவை நாளை அதிகாலை பிப்ரவரி 23 12:30 மணிக்கு லயன்ஸ் கேட் பிளே ஆப்பில் நேரலையில் பார்க்கலாம். முக்கிய திரைப்படங்கள், இந்த வருஷம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் 14 பரிந்துரைகளுடன் முதலிடத்தில் இருக்கு பாஸ். தீபிகா படுகோன் 2024ல சேலையில வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க. இப்போ அலியா பட் என்ன ட்ரெஸ்ல வரப்போறாங்கன்னு ஒரு பெரிய விவாதமே இன்ஸ்டாகிராம்ல ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு இந்தியன் டச் இருக்கும்னு அவங்க ரசிகர்கள் அடிச்சு சொல்றாங்க பாஸ். கண்ணா, பிரியங்கா ஆரம்பிச்சு வச்சாங்க, தீபிகா அதை தொடர்ந்தாங்க. இப்போ அலியா அதை அதிரடி பண்ண போறாங்க பாஸ். அலியா பட் இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ல வந்து மேடையை அலங்கரிக்க போறாங்கன்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். While Alia Bhatt joins the elite club of Indian presenters at the BAFTAs, her presence alongside Hollywood heavyweights like Cillian Murphy signals that Bollywood isn't just an industry anymore. It's a global powerhouse boss. உங்களுக்கு பிடிச்ச பாலிவுட் நடிகை யாரு? கமெண்ட் பண்ணுங்க. பாஃப்டா விருதுகள் மற்றும் சர்வதேச சினிமா செய்திகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட், உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.